கனடாவில் ஈழத்தமிழ் இளைஞன் ஒருவர் நீரில் மூழ்கி பலியான பரிதாப சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. கனடாவில் நண்பர்களுடன் சென்ற இலங்கை தமிழ் இளைஞன் ஒருவர் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் ஒன்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் பரிதாபமாக பலியானவர் ராஜ்குமார் ரதீசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த இளைஞன் விடுமுறையை கொண்டாடுவதற்காக நண்பர்களுடன் சேர்ந்து நீரேரியில் படகு ஒன்றில் சென்ற வேளையே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. கடந்த வாரம் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞனின் பெற்றோர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களாகும். ஏரியில் சடலம் ஒன்று மிதப்பதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மீட்பு குழுவினர் அந்த பகுதிக்கு சென்றுள்ளனர். இதன்போது படகில் இருந்த இருவர் பாதுகாப்பாக கரை சேர்ந்ததாகவும் ஒருவர் நீரில் வீழ்ந்து மூழ்கியதாக சந்தேகப்பட்டதாகவும் அவசர உதவி பிரிவினர் தெரிவித்துள்ளனர். நீருக்கடியில் தேடிய மீட்பு பிரிவினர் சடலம் ஒன்றை கண்டுபிடித்த நிலையில் அது படகின் 3வது இளைஞன் என்பதை உறுதிப்படுத்தினர். இச்சம்பவத்தின் போது பலியான இளைஞன் உயிர்காப்பு அங்கி அணிந்திருக்கவில்லை என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.